அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி 8/7/2026ங்க. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க, சரிங்களா? முதல் கேள்வி, இடமிருந்து வலம். 1வது கேள்வி, 6 குளங்களில் குளிக்க அமைக்கப்பட்டிருக்கும் 6 குளங்களில் குளிக்க வைக்கிறதுக்கு படி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா படித்துறை அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? படித்துறை. ஓகே, அப்போ 2வது கேள்விக்கு வேறு எதுக்குமே போடலை. 2 எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியலை. 1 மேலேருந்து கீழே என்ன பேல ஆன்ஸுக்கு. திருவிளையாடல் புராணத்தை டேஷ் முனிவர் எழுதினார். திருவிளையாடல் புராணத்தை எழுதினவங்க யாருன்னா பரஞ்சோதி முனிவர் எழுதினார். யாருன்னா பரஞ்சோதி முனிவர். இவங்க வேதாரண்யத்தை சேர்ந்தவங்க, 17வது நூற்றாண்டை சேர்ந்தவங்க. இவங்களோட குருவே இவங்க அப்பா தான். மீனாட்சி அம்மன் கவர்னர்லேருந்து சொல்லையில் அதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. திருவிளையாடல் 64 நாயன்மார்களை பற்றி 3363 பாடல் வரிகளாக எழுதியிருக்காருங்க. அதுபோக இவர் வேதாரண்ய புராணம்னு தனியாக எழுதியிருக்காரு. 6 இடமிருந்து வலம் என்ன? சாதம், சாப்பாடு. இங்கே சோ வந்துக்கனால சோழ நாடு சோறுடைத்ததுன்னு சொல்லுவோம். ஓகே. 4 இடமிருந்து வலம் என்ன? பந்தயம், சவால். சவால்னால் நம்ம பந்தயம்னு நம்ம சொல்லலாம். 3 மேலேருந்து கீழே என்ன வருதுன்னு பார்த்துட்டு 2வது சால்வ் பண்ணலாம். அவசரப்பட்டு எழுதுனா அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். 3 மேலேருந்து கீழே என்ன? ஊற வைத்த நெல்லை வறுத்து இடித்தால் அது. நெல்லை ஊற வச்சு வறுத்துட்டு இடித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அவல் கிடைக்கும். அப்போ சவாலுக்கு பந்தயம் சொல்ல முடியாது, பந்தயம் சொல்ல முடியாது, சரிங்க? அப்போ பந்தயம் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அப்போ நீங்கள் போட்டி இல்லைன்னா சவாலுக்கு என்னன்னு சொல்லலான்னா அரைக்கூவல் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? அரைக்கூவல். ஓகேங்க. அரைக்கூவல் அப்படின்னு சொன்னால் போட்டிக்கு வரையா அப்படின்னு சவால் விடுவாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. 13 கீழேருந்து மேலே என்ன? அங்க கீனம். அங்கத்தில் கீனம் அப்படின்னா உடல் உறுப்பில் உடல் பாகத்தில் உள்ள குறைபாடு. ஸோ நான் என்னன்னு சொல்கிறேன்னா உறுப்பு குறை அப்படின்னு சொல்கிறேன். ஏதாவது உடல் உறுப்பில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அது அங்ககீனம் என சொல்லுவோம். ஓகேங்க. 11 இடமிருந்து வலம் என்ன? வேறுபடுதல், மருத்துவத்தல். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் கிடைக்கணும், சரிங்களா? 8 வேறுபடுறதுன்னா மருத்துவத்தல் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். இதுக்கு ஹிண்ட் இருந்தால் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். 8 மேலேருந்து கீழே என்ன? அடைக்கலம். அடைக்கலம் போதை தஞ்சம் புகுன்னு சொல்லலாம். இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம்? சரணடைதல், இல்லைன்னா புகலிடம்னு நம்ம சொல்லலாம். புகலிடம். ஓகேங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? இந்த வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த 3 ஹிண்ட்டை சால்வ் பண்ணுறோம். 12 மேலேருந்து கீழே என்ன? வறுமை, ஏழ்மை, இல்லாமை, இன்மை. கடைசியாக நம்ம சுதாமா கதையை பார்த்தோம்னா தருத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தருத்திரம் அப்படின்னா வறுமையை சொல்லக்கூடிய சொல்லு தான். வறுமை அங்கே தலைவிரிச்சு ஆடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தருத்திரம் அப்படின்னு நான் எழுதுறேன். தருத்திரம்னு எழுதுனா இது கரெக்டாக அப்படின்னு பார்ப்போம். 16 இடமிருந்து வலம் என்ன? விடை. நம்ம இப்போ எழுதிட்டு இருக்கிறது எல்லாமே கேள்விக்கு விடை தான் எழுதிட்டு இருக்கோம். ஆன்சர், அதாவது பதில். ஓகேங்க. 5வது கேள்வி மேலேருந்து கீழே என்ன? ஞாபக சக்தி. ஞாபகம் வச்சுக்கிறதுனா நினைவாற்றல், இல்லைன்னா நினைவு திறன் எழுதலாம். நான் நினைவாற்றல்னு எழுதுறேன். நினைவாற்றல்.
நினைவாற்றல் இல்லைன்னா நினைவு திறன்னு எழுதலாம். சரிங்களா? இங்கே தே வந்துக்கனால நான் இல்லை போட்டு கணக்கு பண்ணி எழுதுறேன். 11 இடமிருந்து வலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறுபடுதல் மருத்துவத்தல். வேறுபடுறது நம்ம ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஆகுது, இது இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறது. இதை வந்து இத்தனை ஹிண்ட் வந்துருக்கு. ட்ரூ லித்தல் அப்படின்னு எழுதுனீங்கன்னா மறுதளித்தல் அப்படின்னு சொல்லலாம். மறுதளித்தல், அதாவது மறுதளித்தல்னா ஆட்சேபித்தல், இல்லைன்னா மறுத்து கூறுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ ஹிண்ட்டு சால்வ் பண்ணாதான் இந்த வேர்டு கிடைக்குதுங்க. சரிங்களா? 7 இடமிருந்து வலம் என்ன. ஒரு வகை புலி. புலியில் பெங்கால் டைகர் அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வகை புலி அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி சைட்லலாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா சைடில் கன்னியாகுமரி சைட்லலாம் கடுவாய் அப்படின்னா புலி. மலையாளத்தில் கடுவாய் அப்படின்னு சொன்னால் அது புலின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாகும். அந்த பகுதியில் வந்து புலியை வந்து கடுவான்னு சொல்லுவாங்க. கடுவாய் அப்படின்னா மலையாளத்தில் புலி. இன்னொன்று புலி சார்ந்த வடிவத்துக்கும் கடுவான்னு சொல்லுவாங்க. இது வகை புலியான்னு எனக்கு தெரியலை. ஓகேங்களா? இந்த சைடில் பார்க்கறதுனால கடுவாய்ன்னு நீங்கள் மலையாளத்துலன்னு கூட கேட்டிருக்கலாம். 19 இடமிருந்து வலம் என்ன. இம்மில் முடியுதுங்க. லாபம்னா என்ன? ப்ராஃபிட்டை நீங்கள் தமிழில் சொல்லணும்னா ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 19 கீழேருந்து மேலே என்ன. ஏவாளின் ஜோடி. பூமியில் முதல்ல பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாம் ஏவாள். ஓகே, சொல்லியிருக்காங்க. 17 வலமிருந்து இடம் என்ன. குழந்தை தூங்க வைக்கக்கூடிய பாட்டு. குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு என்ன பாட்டு படிப்பாங்கன்னா தாலாட்டு படிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. 15 இடமிருந்து வலம் என்ன. வெடிகுண்டு. ஆங்கிலத்தில் வெடிகுண்டு வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 மேலேருந்து கீழே என்ன. நடிகர், டைரக்டர், காமெடியெல்லாம் நம்ம பண்ணியிருக்காரு. யார் அவர்கள்? பாலா. ஓகேங்க. 18 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா. பலம் கொண்ட பல்லி வகை. ஸ்ட்ராங்கான பல்லி வகை அப்படின்னா உடும்பு பிடி மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் மதில் கூட இந்த உடும்பை தூக்கி போட்டு தான் ஏறுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளது. ஓகேங்களா? உடும்பு. ஓகே. 18 வலமிருந்து இடம் என்ன. உயிரினங்கள் பற்றிய பாடம். உயிரினங்கள் அப்படின்னா அனிமல்ஸை பற்றி படிக்கக்கூடியது ஜுவாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் உயிரியல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 14 மேலேருந்து கீழே என்ன. தீட்சித் நடிகை. தீட்சித் அப்படின்னு சொன்னால் மாதுரி தீட்சித் அவர்களை தான் சொல்கிறாங்க. ஓகேங்க. 14 வலமிருந்து இடம் என்ன. மங்கள சுபகாரியங்களில் பயன்படுத்தும் இலை. நான் எடுத்தோன்னே இந்த கேள்வி பார்க்கல வெச்சிலைன்னு ஞாபகம் வந்துச்சு, ஆனால் அதான் இல்லை. 3 எழுத்து மாலை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பதில் என்ன? மாவிலை. மாமரத்துடைய இலை. ஓகே. 10 மேலேருந்து கீழே என்ன. மாவிலை வந்து கும்பம் இந்த வாசல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். 10 மேலேருந்து கீழே என்ன. இது 64 வகையாகும். இக்கு மறைந்துள்ளது. எது 64 வகையாகும்? ஆயக்கலை 64 வகையாகும். இக்க விட்டுட்டாங்க. 64 வகைன்னா வில்வித்தை, நம்ம எல்லாமே இலக்கியம் எல்லாத்தையும் சேர்த்து தான் 64 கலைன்னு சொல்கிறாங்க. சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்ன. அறிவுரை சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு போதனை சொல்கிறது. இதுக்கு வேறு ஹிண்ட்டு சொல்லணுன்னா 9 மேலேருந்து கீழே என்ன. குதிரையில் இருந்தபடி விளையாட்டும் பந்தாட்டம். குதிரையில் இருந்துக்கிட்டு பந்தை வச்சு விளையாடுறாங்களாம், கோல்ஃப் மாதிரி. அது என்னது? போலோன்னு சொல்லுவோம். போலோ டிஷர்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதில் தான் வந்துச்சு. சரிங்க. கடைசியாக அறிவுரை, இன்ஸ்ட்ரக்ஷன், ஆலோசனை பண்ணுறாங்க, ஆலோசனை கூறல். ஸோ இதில் இன்றைக்கி எல்லா கட்டமும் சால்வ் பண்ணிவிட்டேன். இந்த கட்டமும் விடாமல் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. வார்த்தை விளையாட்டை பார்க்கலாம். மாலை,
இங்கேயும் மாவிலை வந்துருக்குங்க. மாவிலை. ஓகேங்களா? விடை, காவி, காரம், ரதம், விரதம். ஓகேங்களா? வீட்ரதயம். ஓகேங்களா? சரிங்களா? தடை, தடு, தரம். சரிங்களா? மாடு. இந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.